உலகத் தமிழர்களுக்கு எனது அன்பான வணக்கம். எல்லாரும் சூப்பர் ஹாப்பியா நலமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் உங்க வீடியோவை பார்த்து நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்போஸ்ட் செஞ்சுட்டோம், ரெடி செஞ்ச இந்த கம்போஸ்ட்டை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, கெடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். கம்போஸ்ட் செய்கிற பக்குவத்தை கரெக்டாக புரிஞ்சு செஞ்சுருக்கீங்க. கம்போஸ்ட்டை ரெடி செஞ்சதுக்கப்புறம் அதை சரியான முறையில் சேமித்து வைக்கணுங்க. இல்லைனா அதில் இருக்க சத்துக்கள் அனைத்தும் போயிடுங்க. அதனால் எப்படி கம்போஸ்ட்டை ஸ்டோர் செஞ்சு வச்சா கம்போஸ்ட் கெட்டு போகாமல் கம்போஸ்டில் இருக்க சத்துக்கள் அப்படியே இருக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப முக்கியமான பதிவு, அதனால் தொடர்ந்து கவனமாக பார்த்துக்கோங்க. கம்போஸ்ட்டை சரியாக ஸ்டோர் செய்யலைன்னா அதில் இருக்க சத்துக்கள் கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்குங்க. மேக்ஸிமம் 1 வருஷம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க. அப்படி ஸ்டோர் செஞ்சு வைக்கும் போது சரியான முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணுங்க. அது எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோங்க. கம்போஸ்ட் செய்கிற ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கக்கூடிய கான்செப்ட் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. கம்போஸ்ட் செய்ய ஆரம்பித்ததும் நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க, கம்போஸ்டில் மண்புழு, எறும்பு, நத்தை, ஸ்லக்ஸ் இந்த மாதிரியான உயிரினங்கள் கம்போஸ்டில் இருக்கும். இந்த மாதிரியான உயிரினங்களுக்கு பேர் மேக்ரோ ஆர்கானிசம்ஸ். இந்த உயிரினங்கள் கம்போஸ்டில் இருக்க காய்கறி கழிவுகளை சாப்பிட்டு அது மக்குவதற்கு ஹெல்ப் பண்ணுங்க. இந்த மாதிரி உயிரினங்களை நம்ம கண்ணால் பார்க்க முடியும். ஒரு சில உயிரினங்களை நம்ம கண்ணால் பார்க்க முடியாதுங்க. ஆனால் அந்த உயிரினங்கள் கம்போஸ்டில் இருக்கிறதுனால கம்போஸ்டில் இருக்க காய்கறி கழிவுகள் சீக்கிரமாக மக்குவதற்கு உதவுங்க. அதுக்கு பேர் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். நம்ம கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாக்களும் பூஞ்சைகளும் மற்ற நுண்ணுயிர்களும் தான் இந்த கம்போஸ்ட்ல ஃபுல்லா இருக்குங்க. இவங்க தான் நம்ம கம்போஸ்ட்ல இருக்க பொருட்களை வேகமா மக்குவதற்கு உதவி பண்றாங்க. இதெல்லாம் எதுக்குப்பா சொல்றீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? இந்த நுண்ணுயிர்களை ஹாப்பியா வச்சிருக்கணுங்க. அப்படி வச்சிருந்தாதான் கம்போஸ்ட்டை ரொம்ப நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுங்க. இவங்களை ஹாப்பியா கம்போஸ்ட்ல இருக்க வைக்கணும் அப்படின்னா நம்ம கம்போஸ்ட்டை ஸ்டோர் செஞ்சு வைக்கும் போது உணவு, தண்ணீர், காற்று இந்த 3ஐயும் கண்டிப்பா கொடுக்கணுங்க. கம்போஸ்ட் செஞ்சு முடிச்சவங்களுக்கு காற்றோட்டம் கொடுக்கணும் அப்படின்றது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஆனா முடிஞ்ச இந்த கம்போஸ்ட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது எப்படி காற்றோட்டம் கொடுக்கறது அப்படின்னு பார்க்கலாங்க. இதை சரியா ஸ்டோர் செஞ்சு வைக்கணுமே அப்படின்னு அதுக்காக நீங்க எந்த செலவும் பண்ண தேவையில்லை. முதல் ஆப்ஷன், உங்க வீட்டுல இந்த மாதிரி அரிசி வாங்குற மூட்டை இருந்தா போதுங்க. இதுல கம்போஸ்டுக்கு தேவையான காற்றோட்டம் நல்லாவே கிடைக்கும். இரண்டாவது, ஜூட் மெட்டீரியலான பைகளை உபயோகப்படுத்தலாங்க. மூன்றாவது, துணி பைகள். நான்காவது, பாலிப்ரோபிலின் வகை பைகள். இந்த மாதிரி பைகளை உபயோகிக்கும் போது நல்ல காற்றோட்டம் கிடைக்குங்க. ஆனா இந்த பைகள்ல கம்போஸ்ட்டை ஃபில் பண்ணிட்ட பிறகு அப்படியே ஓப்பன்ல வைக்க கூடாதுங்க. கண்டிப்பா அதை கயிறு போட்டு கட்டி வைக்கணுங்க. கம்போஸ்ட் தயாரிக்கும் போது கம்போஸ்ட் தொட்டி எப்படி மூடி இருந்ததோ அதே மாதிரி கம்போஸ்ட்டை நீங்க எதுல ஸ்டோர் பண்ணாலும் மூடி வைங்க. இதுக்கு நீங்க பெயிண்ட் பக்கெட்ஸ் கூட உபயோகிக்கலாம். பெயிண்ட் பக்கெட்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அங்கங்க கொஞ்சம் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இது ஏரேஷனுக்காக. ஒன்றுத்துக்கு மேல ஒன்று அடுக்கி வச்சுட்டா இடமும் நல்லா மிச்சமாகுங்க. இப்ப சொன்ன ஆப்ஷன்ஸ்ல எதுல வேணாலும் கம்போஸ்ட் சேமிச்சு வைக்கலாங்க. காற்றோட்டம் இருக்க மாதிரி மட்டும் பாத்துக்கோங்க. இந்த 3 விஷயத்துல கம்போஸ்ட்டை ஸ்டோர் செஞ்சு வைக்கும் போது காற்றோட்டம் எப்படி கொடுக்கணும்னு பார்த்தாச்சு. அடுத்து நாம பார்க்க போறது நுண்ணுயிர்களுக்கு தேவையான தண்ணீரை எப்படி கொடுப்பது. இந்த கம்போஸ்ட்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும், சரியான அளவு ஈரப்பதத்தோட இருக்குங்க. இந்த ஈரப்பதம் குறையாமல் பார்த்துக்கணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க எந்த வகையான பைகளை உபயோகப்படுத்தினாலும் சரி, ஸ்டோர் செஞ்சு வச்ச கம்போஸ்ட் ஈரப்பதத்தோட இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி தண்ணீரை தெளிச்சு விட்டா போதுங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தண்ணீரை தெளிக்கிறதுக்கு முன்னாடி முழுதும் ஒரு முறை கிளறி விட்டுட்டு அப்புறமா தெளிக்கலாங்க. அதிகப்படியான தண்ணீரை தயவு செஞ்சு ஊத்திராதீங்க, இல்லைன்னா கம்போஸ்ட் கெட்டு போயிடுங்க. அதிகப்படியான கம்போஸ்ட்டை செஞ்சு ஒருவேளை அதை பைக்குள்ள அடைக்க முடியாதுங்க, ஆனா வீட்டுக்கு பின்னாடி தோட்டத்திலே இடம் இருக்கு, இல்லனா மாடியில ஒரு ஒதுக்குப்புறமா வைக்க முடியுங்க அப்படின்னு சொல்றவங்க கம்போஸ்ட்டை ஒரு ஒதுக்குப்புறமா இந்த மாதிரி மலை மாதிரி குவிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேல இந்த மாதிரி தார்பாலின் போட்டு மூடிட்டு 4 பக்கமும் கல் வச்சுட்டீங்க அப்படின்னா மழை தண்ணி போகாம கம்போஸ்ட்டை பாதுகாப்பா வச்சுக்கலாங்க. வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு வின்டர் மாசத்துல ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் எல்லாம் போகும். அந்த மாதிரி சமயத்துல கம்போஸ்ட் ஸ்டோரேஜ் பண்ணும்போது பேஸ்மெண்ட்டை உபயோகப்படுத்திக்கோங்க. கம்போஸ்ட்டை 2 வருடத்துக்கு மேல வச்சிருக்கலாமா அப்படின்னு ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி 1 வருஷத்துக்கு மேல வைக்கும் போது அதுல இருக்க சத்துக்கள்லாம் கம்மியாக ஆரம்பிக்குங்க. கம்போஸ்ட்ல இருக்க நுண்ணுயிர்களுக்கு
தண்ணீர் காற்று கொடுத்தாச்சு. உணவு எப்படி கொடுக்கறது? கம்போஸ்ட் முடிஞ்சிருந்தாலும் கம்போஸ்ட்ல இருக்க பொருட்களை தொடர்ந்து இந்த நுண்ணுயிர்கள் மக்க வச்சுட்டே தாங்க இருக்கும். அதிகப்படியான நாட்கள் கம்போஸ்ட்டை சரியா சேமிச்சு வைக்கணும் அப்படின்னும் போது முழுவதுமா முடிஞ்ச இந்த கம்போஸ்ட் கூட முக்கால்வாசி ரெடியான கம்போஸ்ட் தொட்டியில் இருக்க கம்போஸ்ட்டை முழுசா ரெடியான கம்போஸ்ட் கூட சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி சேர்க்கும்போது தொடர்ந்து நுண்ணுயிர்களுக்கு உணவு கிடைச்சிட்டே இருக்குங்க. முக்கால் பதம் ரெடியான கம்போஸ்ட் சேர்க்கும் போது சொதன்னு இல்லாம பார்த்துக்கோங்க. ரெடியான உங்க கம்போஸ்ட் இந்த மாதிரி பொல பொலன்னு இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றத போன வீடியோல ஆல்ரெடி சொல்லியிருக்கேங்க. மறக்காம அதை செக் பண்ணிக்கோங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருவர் சூப்பரா கம்போஸ்ட் ரெடி பண்ணிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு கொஞ்சம் ரெட் கலரா இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களது மாதிரி கம்போஸ்ட் கருப்பா இல்லையே, ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கம்போஸ்ட் செய்யும் போது நம்ம செம்மண் உபயோகிக்கிறதுனால செம்மண்ணோட சிவப்பு நிறம் வரலாம். அதனால ஒன்றும் தப்பில்லை. நீங்க எந்த பொருட்களை மக்க வைக்கணுமோ அதை விட செம்மண் அதிகமாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தாங்க இருக்கும். செம்மண்ணுக்கு பதிலாக தோட்டத்து மண் சேர்க்க முடியும் அப்படின்னா அதில் செஞ்சு பாருங்க. பழுப்பு கழிவுகளை அதிகமாக சேர்த்துட்டு செம்மண்ணை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. பழுப்பு கழிவுகள் என்ன அப்படின்றத பற்றி ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் போட்டாச்சுங்க, செக் பண்ணிக்கோங்க. ஒரு சில முக்கியமான டிப்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. காற்றோட்டம் இருக்க பையை உபயோகப்படுத்தி கம்போஸ்ட்டை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னும் போது இந்த பைகளுக்கு கீழே ஈரமாக இருக்கும். அதனால ஏதாவது தரையில வச்சிங்கன்னா தரை வீணாக வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுக்கு வசதியா இருக்கிற விரிப்புகளை ஏதாவது போட்டுட்டு அதுக்கு மேல ஈரப்பதமான அந்த கம்போஸ்ட் மூட்டையை நீங்க வைக்கலாங்க. கம்போஸ்ட் ரெடியான பிறகு நம்ம பைகளை ஸ்டோர் பண்ணி வைக்கும் போதும் கூட ஏரேஷன் கொடுக்கறதுக்காக அப்பப்போ கம்போஸ்டை கிளறி விடணுங்க. அடிக்கடி தேவைப்படாது. அப்பப்போ ஈரப்பதம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. கம்போஸ்ட் ரெடியானதும் அதை காய வச்சு எடுக்கலாமா அப்படின்னு ஒரு சிலர் கேட்டிருக்காங்க. அதற்கான பதில் இந்த பதிவை பார்த்த உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தா மறக்காம அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சேனல்ல நடக்கிற டிடிஸ் பூண்டுக்கீரை சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. மறந்துடாதீங்க. கம்போஸ்டை ஸ்டோர் செஞ்சு வைக்கும் போது காற்று, தண்ணீர், உணவு இது மூணும் எப்பவுமே இருக்கணுங்க. வீடியோ போட்ட செகண்ட்ல டிஸ்லைக் கொடுக்கறதுக்குன்னு ஒரு கூட்டமே இருக்குங்க. உங்களுக்கு எந்தெந்த கேள்விகள் இருக்கும் அப்படின்னு யோசிச்சு வீடியோ போடுற நம்ம சேனல் வீடியோஸ்க்கு நீங்க ஒரு லைக் கொடுக்கலாமே. உங்க எல்லாருடைய சப்போர்ட்டுக்கும் மிக்க நன்றி.